இந்த உலகத்தில் சதியாலையும் வக்கர புத்தியாலையும் எத்தனையோ பேரை கொடுமைப்படுத்தி பிரச்சனைகளை சிக்க வச்சு அல்லல் பட வைக்குது, அவதிப்பட வைக்குது. அதுல முக்கியமா கெட்ட மாந்திரிகம், அதாவது தீய மாந்திரிகம் அப்பாவி மக்களையும் பாமர மக்களையும் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்காரக்கூடிய ஏழை குடும்பத்தையும் ஒரு மறைமுக எதிரியாயிருந்து இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தி அவதிப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட தீய மாந்திரிகம் செய்யற மந்திரவாதிகளை ஒழிக்கிறதுக்கும் அவங்க உபயோகப்படுத்துற தீய மாந்திரிகத்தை அழிக்கிறதுக்கும் தான் மகா மாந்திரிக சேவை மையத்துல மகா காளியம்மன் சன்னிதானத்துல தினசரி எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. அதற்கு ஒரு நல்ல தீர்வு அடைந்து அவர்களுக்கனே உள்ள சரியான முறையில தெளிவான முறையில பூஜைகள் செய்து, மாந்திரிக பூஜையா இருந்தாலும் சரி, தாந்திரிக பூஜைகளா இருந்தாலும் சரி, எந்திர பூஜைகளாக இருந்தாலும் சரி, அது குருமுறை கருமுறை பூஜைகளாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம மை பூஜைகளாக இருந்தாலும் சரி, செய்வனை பிரச்சனைகள், ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள், தீய மாந்திரிகம், தீய மந்திரவாதிகள் பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், கள்ள தொடர்பு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், நிலப்பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், புத்திர பாக்கியம், பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பேய் பிடித்தல், சர்வ காரிய சித்தி மை, குலதெய்வ வசியமை, பாதுகாப்புக்கான மகா காளியம்மன் வசியமை, மகா பகவதி வசியமை மற்றும் தாயத்துக்கள், காளியம்மன், முனீஸ்வரன், சங்கிலி கருப்பன், மதுரை வீரன், முனியாண்டி போன்ற காவல் தெய்வங்களோட, அது மட்டும் இல்லாம குல தெய்வத்தோடையும் முறையாக சாப நிவர்த்தி செய்து உரு ஏத்தி எழுத்தாணி கொண்டு கையால வரையப்பட்ட எந்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான், அம்பாள் அவதாரங்கள், மகா கணபதி, முருகப்பெருமான் போன்ற மூல தெய்வத்தோட முறையாக சாப நிவர்த்தி செய்து உரு ஏத்தி எழுத்தாணி கொண்டு கையால வரையப்பட்ட எந்திரங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட வசிய தாயத்து, குடும்பம் சம்பந்தப்பட்ட வசிய தாயத்து, பொருளாதாரத்தை மேலும் மேற்படுத்த தனவசிய தாயத்து, ஆண் பெண் புரியாம இருக்கிறதுக்காக வசிய தாயத்து, பாதுகாப்புக்கான தாயத்து, வசீகரமான தோற்றத்தை அடைய மை தாயத்து, எண்ணெய் வகைகள், அது மட்டுமல்ல மகா மாந்திரிகை சேவை மையத்தால பலனடைஞ்ச பக்தர்களோட ஆதாரங்கள். கேளுங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நேரில் இருந்தீங்கன்னா அவங்க காலை தொட்டு கும்பிடுவேன் நான். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. திருப்பி எனக்கு புதுசாக வாழ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறதும், என்னை ரொம்ப டிபெண்ட் பண்ணி அவர் நடந்துக்கிறதும், நான் அவனை அடிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், அவனை ஒன்றுமே நான் ஏச மாட்டேன், நீ வா வீட்டுக்குன்னு அவர் கெஞ்சி என்னை கூப்பிடுறாரு. இதான் முதல் முறை, இந்த 3 வருஷம் அவர் கூட பழகினது இதான் முதல் முறை. அவரை தன்னை இழந்து அவர் என்ன தான் முக்கியம்னு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறது. இது நீடிக்கணும், காலத்துக்கும் நீடிக்கணும் நான் வேண்டிக்கிறேன். கடவுள் உண்மையாக சொல்கிறேன், காளிமா தான் இத்தனைக்கும் நான் உங்களோட சேவையை பற்றி நான் தேடவே இல்லை. நான் ஃபேஸ்புக்கில் அப்போ தான் நொந்து போய் வீட்டில் உட்காந்து வழியாக ஃபேஸ்புக்கை திறந்த வேகத்துக்கு யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் ஒரு வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணேன். எனக்கு மேஜிக் மாதிரி இருக்குது இதெல்லாம் யோசிக்கும் போது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க, கேட்க நன்றி தான் சொல்லுங்கள். நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே போன மாதம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஜாக்கிரதையாக நீங்கள் சொன்னால். ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்ல நபரை நான் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் நான் திடீர்னு ஃபேஸ்புக்கு தட்டினேன். அப்போ தான் உங்களோட அதில் இருந்துச்சு. இன்னொன்று மகிழ்ச்சியான ஒரு இது என்னென்ன சாமி, நீங்கள் அந்த 9ஆம் மாதம் 10ஆம் தேதி பூஜை செஞ்சீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க உடம்புல குத்துதுன்னு எப்போதும் சொல்லுவாங்க. அந்த குத்துறது இப்போ இல்லைங்க சாமி. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பூஜைக்கு பிறகு தான் அந்த மாற்றம் இருந்துச்சு. இன்னொன்று வீடு அந்த பழுதாக இருந்துச்சுல, கொஞ்சம் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னே கால் பண்ணாங்க. ஸோ அக்காவும் நானும் தம்பி போய் அந்த வீட்டை கட்டி அந்த போராங்கலாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். சாதியெல்லாம் போய் திரும்பி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வீடு கட்டுறதுக்கு போராங்கலாம் ஈஸி பண்ண சொல்லியிருக்காங்க. பதிவு செய்ய சொன்னாங்க. அந்த போராங்கலாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐயா. எல்லாமே அந்த தாய் தான் எனக்கு இவ்வளோ தூரம் செய்கிறது, எல்லாமே அந்த தாய் தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் சேர்ந்தாலும் சரி, எனக்குன்னு கடைசி கால வரைக்கும் எனக்கு என்ன ஒன்றா இருந்தாலும் நான் மகா மாந்திரிக சேவை மையம் நாடி வருவேன். அந்த காளியம்மாவை நாடி தான் நான் வருவேன் ஐயா.
ஸோ அதை பற்றி நான் வந்து எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த தாய் என்னை வந்து எப்படி என்னை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. நான் கண்டிப்பாக என்ன எனக்கு பிரச்சனை நடந்தாலும் நான் உங்களை தேடி வருவேன் ஐயா. இன்னொரு விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்கள் எனக்கு பூஜை செஞ்சீங்க. இன்னைக்கு நான் அந்த அண்ணனை போய் பார்த்தல. இவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், நல்ல துறை இருக்குது. இவரோட புது ஆஃபீஸில் எனக்கு ஒரு புது வேலை, இவருக்கு கீழே இன்சார்ஜாக என்னை வந்து இன்றைக்கி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல இப்போ இருக்கிற வேலையோட நல்ல சம்பளம் கொடுத்து, நல்ல வசதி கொடுத்து என்னை வந்து இன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. இந்த வேலை வந்து எனக்கு 1ஆம் மாதம் வேலை. இதை நான் போய் சேர்ந்துருவேன் இந்த வேலையில். இந்த வேலை வந்து அவர் சொல்லிட்டாரு, நம்பிக்கையான ஆளாக அவருடைய புது ஆஃபீஸுக்கு என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த அண்ணன். நீங்கள் படிக்கிறீங்க, அப்புறம் உங்கள் வேலையெல்லாம் தெரிஞ்சுதாமே நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த ஒப்படைக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் புது ஆஃபீஸ்க்கு எல்லாம் காட்டி எனக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஐயா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் பல வருஷம் காத்திருந்தேன் ஐயா. அது இன்றைக்கி தான் எனக்கு நிறைவேறிக்காது. இந்த பூஜை செஞ்சு முடிச்ச பிற்பாடு தான் எனக்கு நடந்திருக்கு. என்ன ஐயா வேணும் இதை விட? ஐயோ அம்மா, தாயே, தாய் ஓம் சக்தி சொல்லும் போதே எனக்கு சிலுக்குது போங்க. சிவன் என் கூடயே இருக்காரு, அந்த அம்மா என் கூடயே இருக்காங்கன்னு நான் உணர்ந்துட்டேன்யா. எப்பயோ நான் உணர்ந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். இந்த வேலை மூலிமா நிறைய மக்களை சந்திக்க வரும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் எனக்கு வரப்போகுது. இன்னொன்று, இது மூலிமா கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கியா. அதான் எல்லாமே நான் பொறுத்திருந்து தான் செய்வேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. கோடான கோடி நன்றி, பல கோடி தேவர்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, அம்மா தாய்க்கு எல்லாம் நன்றி. மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். நம்பிக்கை இருக்கு எனக்கு. தயவு செய்து மகா மாந்திரிக சேவை மையத்தோட உதவியை நாடணும்னு நினைக்கிறவங்க, அந்த மகா காளியம்மன் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மகா மாந்திரிக சேவை மையத்தை நாடுங்க, தொடர்பு கொள்ளுங்க, அணுகுங்க. இந்த தாயை தேடி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சரியான முறையிலும் தெளிவான முறையிலும் அவங்க சிந்தனையும் தெளிவாகும். நன்றி, வணக்கம். கருவை தின்னும் காட்டேரியின் குடலை பிடுங்கவா, விரிந்த கூந்தல் மண்ணில் புரள பூமி அதிரவா, திரிசூலமே